உங்களுக்கு டெஃபினட்டா அனிமேஸ் வந்து தமிழ்ல லீகலா ஃப்ரீயா பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் அதை எப்படி எங்க சேஃபா பாக்குறதுன்னு தெரியாது. பட் டோன்ட் வரி, அதை எப்படி எங்க சேஃபா தமிழ்ல பாக்குறதுன்னு நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான சேஃபான அண்ட் ஃப்ரீயான கான்டென்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டைம் டு டைம் கிடைச்சிட்டே இருக்கும்னு நினைச்சீங்கன்னா and keep watching. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பண்ணுற ஏரியாவில் ஜியோ ஹாட்ஸ்டார்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் காட்டும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்போட பேர் தெரிஞ்சிச்சு, ஸோ டேரெக்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக தமிழில் அனிமேஸ் பார்க்க முடியாது. சில ப்ரொசீஜர் அண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை கம்ப்ளீட் அண்ட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் தமிழில் அனிமேஸ் பார்க்க முடியும். ஸோ அதனால கீப் வாட்சிங். ஸோ இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆனோடனே ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் அப் கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்கும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சிம்பிளா டேப் பண்ணி சர்ச் பண்ற ஏரியால அனிமேஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ல அவைலபிளா இருக்க வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அனிமேஸ் வித் மல்டிபிள் ஆடியோ லாங்குவேஜ் ஆப்ஷன் உங்களுக்கு பாக்குறதுக்கு அவைலபிளா இருக்கும். சரி, இதெல்லாம் ஓகே ப்ரோ, பட் இல்ல லாங்குவேஜ் எப்படி ப்ரோ சேஞ்ச் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சிம்பிளா உங்களுக்கு பிடிச்ச அனிமே சூஸ் பண்ணி இல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட ப்ளே பண்ணுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இடாட் அண்ட் ஜம்ப் அனிமே வந்து நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது என்னோட ஃபேவரட் அனிமே. ஸோ அதை சூஸ் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் எபிசோட ப்ளே பண்ணனா அதோட வீடியோ பிளேயர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது சிம்பிளா டேப் பண்ணனா அதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ குவாலிட்டி, செகண்ட் வந்து லாங்குவேஜ் ஆப்ஷன், தேர்ட் வந்து சப்டைட்டில். ஸோ செகண்ட்ல இருக்க லாங்குவேஜ் ஆப்ஷனை நான் டேப் பண்ணேன்னா அதில் அந்த பர்டிகுலர் அனிமே மட்டும் எவ்வளோ லாங்குவேஜஸ்ல டப் பண்ணப்பட்டிருக்கோ அந்த எல்லா லாங்குவேஜஸும் அங்கே சிம்பிளா ஆப்ஷன் ஃபார்மேட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அதில் நான் தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் அனிமையோட பர்டிகுலர் எபிசோட நான் தமிழ்லேயே ஈஸியாக வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதே ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நான் அந்த ஃபுல் சீசனையும் தமிழ்லேயே அங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக வாட்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் யூடியூப் மாதிரி சம்டைம்ஸ் வந்து எபிசோட் ஓடுற நடுவில் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் ஓகே ப்ரோ, பட் இப்போ சடனாக எதுக்கு இந்த எல்லா அனிமையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிள் பண்றாங்க பாக்குறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சிம்பிளான ஆன்சர் என்னதுன்னா இந்தியாவில் வந்து அனிமே பைரசி வந்து ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இந்த இனிஷியேட்டிவா சிம்பிளா எடுத்திருக்காங்க. ஸோ இங்க வர வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான சேஃபான ஃப்ரீயான கான்டென்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டைம் டு டைம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அண்ட் ஆல்சோ மறக்காம உங்க அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட் கிட்ட அந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா ஜானே